ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். உன்னுடைய வீட்டு நிலைவாசல்ல நீ இந்த பொருட்களை சேர்த்து மட்டும் கட்டிப்பாரு. உன்னுடைய வீட்டுல இத்தனை காலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள்ல இருந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ அடியோடு மாறிடுவ. உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் துன்பமும் கஷ்டமும் செல்வ பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் இருந்திருக்கும். அது அனைத்தையுமே இது உன்னுடைய வாழ்க்கையில சரி செஞ்சு கொடுக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு பரிகாரம்ன்றது அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இருக்க போகுது. உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு காலங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில போராடி இருக்கலாம். எத்தனையோ விஷயங்களுக்கு போராடி போராடி தோன்றும் போயிருக்கலாம், சோர்ந்தும் போயிருக்கலாம். ஆனா அந்த துவந்து போன வாழ்க்கையிலும் சரி, அந்த தோத்து போன வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருப்பதால நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யாம தவிர்க்காதீங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. கண்டிப்பா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில துளி அளவு கூட இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு பரிகாரம்ன்றது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்க. இதை கண்டிப்பான முறையில உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி வைங்க. இந்த வீட்டு நிலைவாசல்ல கட்டி வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும்ன்ற போது எதற்காக அதை நீங்க செய்யாம தவிர்க்க போறீங்க? அதனால பெருசா இதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், குழம்பிக்க வேண்டாங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டு நிலைவாசலை வச்சு செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க நல்லதையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? பயப்பட வேண்டாம். தைரியமான முறையில இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும், எந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும்ன்றதை நான் தெளிவாக சொல்றேன். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் வரவும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண அமைச்சிருங்க. சரிங்களா? சரி, முதலாவது விஷயம், இதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் முதல்ல ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. இதை உங்களுடைய வீட்டு நிலைவாசல கட்டுறதுனால மஞ்சள் நிற துணி தான் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும். அதனால மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் நிற துணிகளை சரியான முறையில் ரெண்டு பொருட்கள் தான் வைக்க போறீங்க. அப்படி அந்த ரெண்டு பொருட்கள் கிடைக்காத பட்சத்துல வேற ஒரு பொருட்கள் சொல்றேங்க. அந்த பொருட்கள் வந்து மூணாக இருக்கும். புரியுதுங்களா? முதல்ல சொல்லக்கூடிய ரெண்டே பொருட்கள் தான். இது ரெண்டுத்துல கிடைக்காத பட்சத்துல நீங்க வேற பொருள் மூணாவது சொல்லக்கூடிய பொருட்களை பயன்படுத்திக்கலாம். முதலாவது பொருளாக இருக்கக்கூடியது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயங்க. இதை உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய காலடி கோவிலில் இருக்கக்கூடிய உங்களுடைய காலடி மண். குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டணுங்க. அப்படி கெட்டும்பொழுது அந்த குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய மண்ணை எட்டு வந்து கட்டும்போது அதுல ஒரு துண்டி எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து வச்சு கட்டிடுங்க. முழுக்க முழுக்க இது மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் உங்களுடைய ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கும். உங்களுடைய வீட்டில் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கும். நீங்க நினைப்பது கூட உங்களுடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு பொருட்கள் வீட்டு நிலைவாசல்ல கட்டுவது மூலியமா. நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போக மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணும் இவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கவங்க சாமி நாங்க என்ன செய்து காமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டிலேயே வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்களை நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலனையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், ஒரு கைப்பிடி கல்லுப்பு. அந்த கல்லுப்புல சிறிதளவுக்கு குங்குமத்தையும் ₹1 நாணயத்தையும் சேர்த்து கட்டுங்க. கல்லுப்பு ஒரு கைப்பிடியில போட்டு அதில் குங்குமம், அப்புறம் ₹1 நாணயம். இதை மட்டும் உங்களோட வீட்டு முன்பு சேர்த்து கட்டினாலும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா மாறாமல் இருந்த பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில நாட்களாக நீங்களே சொல்லி சொல்லி கஷ்டப்படுவதற்குமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத மாற்றத்திற்கும் நன்மைகளுக்குமான எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்க போகுது. அதனால கட்டாயமா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து ஒரு மாற்றத்தையும் மாறுதலையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத மாற்றத்தையும் நினைச்சது போல் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்குமான எளிமையான ஒரு பரிகாரமா இருக்க போகுதுங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விட வேண்டாம். நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதையும் நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் கண்டிப்பா நல்லதையும் நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.